இந்த ராஜ்மா குருமா வந்து சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு செம்ம டேஸ்டா இருக்குங்க. இதை நான் ஓவர் நைட்டே ஊற வச்சுட்டேங்க. இப்போ நம்ம இதை நல்லா ஒரு கழுவிட்டு நம்ம குக்கரில் போட்டு ஒரு 6 விசில் எடுத்து 6 விசில் வாங்கிடலாங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீன்ஸ் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதுங்க. இந்த பீன்ஸுக்கு மேலே ஒரு 1 இன்ச்சு தண்ணி இருந்தால் போதும். ஏன்னா அதிகமாக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும். இந்த நம்ம வேக வச்ச தண்ணியே நம்ம குழம்புக்கு ஊற்றிக்கலாம். அதுக்காக தான். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. போட்டு வேக வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே 2 விதமான பீன்ஸ் இருக்குதுங்க. ரெட் கலர் பீன்ஸு இருக்குது, ஒயிட்டு இருக்குது. நான் ரெட்டு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எது கிடைக்குதோ அது வாங்கிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்துலாங்களா? நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், வரமிளகாத்தூள், ஜீரகத்தூள், இதெல்லாம் மிளகுத்தூள், எல்லா தூளும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி கீரை, ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம இந்த தக்காளி நான் வந்து 3 தக்காளி எடுத்துருக்கிறேங்க. ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 3 தக்காளி போதும். ஏன்னா அந்த அளவு பண்ணாதான் குழம்பு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த 3 தக்காளியும் பச்சையாகவே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. தக்காளி பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தாளிச்சு விட்டுலாங்க. ராஜ்மா 6 விசில் வந்துருச்சுங்க. நம்ம இறக்கிக்கலாம். நல்லா மைய இப்படி வெந்துடணும். அப்போ தான் மசாலாலாம் பிடிச்சி நமக்கு ராஜ்மா வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் 6 விசில் விடுறோம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க நான். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வந்து ஜீரகம் 1 ஸ்பூன் ஆகிற மாதிரி போட்டுக்கலாங்க. அப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு சீரகம் பொரியுதுங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாங்க. கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்குங்க. போட்டு நல்லா வெங்காயம் வதங்கிட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து தக்காளி அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாங்க. தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எல்லா தூளையும் நம்ம போட்டுடலாங்க. போட்டு நல்லா ஒரு கலக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தக்காளி அரைச்சி ஊற்றணும் இல்லைங்களா, இது பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா வேகட்டுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம அப்படியே கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. அது வரலும் நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த கிரேவிக்கு உப்பு போடும்போது கிரேவிக்கு மட்டும் உப்பு போடுங்க. ஏன்னா நம்ம ராஜ்மாவில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் அதிகமாக போட்டுறாதீங்க, கசக்கும். இப்போ கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவு கிரேவி வந்து நல்லா திக்காக ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ராஜ்மா போடணும். இப்போ நம்ம ராஜ்மாவை போட்டுக்கலாங்க. இப்போ இந்த ராஜ்மா தண்ணி இருக்குது இல்லைங்க, இப்போ இதையும் சேர்த்தியே ஊற்றிக்கலாங்க. ஏன்னா அந்த ராஜ்மா தண்ணியில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. நம்ம இது எல்லாம் ஒன்றா போட்டுடலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. குழம்பு நல்லா நம்ம கிரேவி போதுங்க. இதுக்கு மேலே இருந்தாலும் ரொம்ப திக்கானாலும் நல்லா இருக்காது. இதுவே போதுங்க எங்களுக்கு. இதை இப்போ வந்து நிறுத்திடலாங்க. இது கூட நம்ம கஸ்தூரி மேத்தி போட்டுடலாங்க. கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா அவன் கஸ்தூரி மேத்திங்கிறது வெந்தயம் போடுறோம் இல்லைங்களா, வெந்தயத்தை போட்டு முளைக்க வச்சு வெந்தய கீரை தாங்க, வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கொத்தமல்லி அப்படி தூவிக்கலாங்க. நெய் அல்லது வெண்ணெய் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ராஜ்மா குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க.
இல்லை உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கங்க. சும்மா ஒரு அரை டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும். ராஜ்மாவில் புரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுங்க, அயன் இருக்குது, இதில் எல்லா விதமான மினரல்ஸும் இருக்குது. இது வந்து கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த இந்த குருமா வந்து நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், சாதத்துக்கும் நல்லா இருக்கும். நீங்கள் டிஃபனுக்கு மட்டும் செஞ்சால் போதும், இல்லை டிஃபனுக்கு செஞ்சிட்டோம்னாவே சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.